ஹாய் மக்களே, இதோ நான் அந்த காரக்குழம்பு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்பதான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அடுத்தது கடுகு போடணும். நெக்ஸ்ட்டு வெந்தயம் போடணும். கடுகு பிடிச்சோடனே வெந்தயத்தை போடணும். இந்த சட்டியில வச்சா மட்டும், அதாவது இந்த எண்ணெய் சட்டியில வச்சா மட்டும் கடுகு வெடிக்கிறது அவ்வளோ தெரியாது. அது ஒரு சில டைம் வெடிக்கிறதே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இது திக்கான சட்டியா, ஆனா அது வெடிக்கிறதே அவ்வளோ தெரியாது. நான் ஒரு சில டைம் வெடிக்கும்ட்டு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணுவேன் மக்களே. அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன வெடிக்கவே மாட்டேங்குதே, சவுண்டே வரலையே ரொம்ப நேரமா அப்படின்னு நான் பார்ப்பேன். ஒரு சில டைம் ரொம்ப லேட்டா வரும். ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, போடுவேன் அதுக்குள்ள வெடிச்சிச்சா, எப்படா வெடிச்சது அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்படிதான் அது எப்ப பார்த்தாலும் சதி பண்ணுது எனக்கு மட்டும். ஸோ இப்ப என்ன பண்ணுவோம், இப்ப கட் பண்ண வெங்காயத்தை இப்ப நான் போட போறேன். அதான் கரண்டில நம்ம இது பண்ணாலும் கையில எடுத்து போடுற மாதிரி வராது, அதை தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். வெங்காயம் நல்லா வதங்கணும், சரிங்களா? எண்ணெய் தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேணாம். ஏன்னா நான் ஆல்ரெடி நிறைய எண்ணெய் ஊற்றிட்டேன். ஸோ எண்ணெய் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அடுத்தது என்னன்னா வெங்காயம் போட்டாச்சுல. அடுத்தது தக்காளி. தக்காளிய கூடுமான மட்டும் கொஞ்சம் நல்லா மசிக்கோங்க. ஏன்னா தக்காளி ஆக்சுவலாக மிக்சியில் அடிக்கலான்னு பார்த்தேன். மிக்சியில் அடித்தா அது ஒரு ஸ்ட்ரென்த் இருக்காது, வெறும் இது மட்டும்தான் இருக்கும். ஸோ கருவேப்பிலை, சரிங்களா? ஓடவுமே நிறைய காசா பணமா, நான் சாப்பிட்றதே பெரிய விஷயம். இந்த வீட்டுல பசிக்கவே மாட்டேங்குது, சொல்ல போனா எனக்கு தூக்கமும் இல்லை. என்ன பண்றது, நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்கணுமே. என்ன ஊற்றுவோம், நான் புது ஆயில், அதாவது எண்ணெய் கேனு ஊத்துறதுக்கு எங்க வீட்டுல வாங்கி கொடுத்த மக்களே, 1க்கு 2 வாங்கி கொடுத்துருக்கேன். அதுல யூஸ் பண்ணாம இவங்க 2 பேரும் சிக்கனம் பிடிக்கிறன்ற பேர்ல இந்த பாருங்க, இந்த பாட்டில்தான் எவ்வளோ நான் திட்டி பார்த்துட்டேன். வாங்கி கொடுத்துருக்கேன் ஜக்கு மாதிரி அழகா, அதை வச்சுக்காம ஏன்னா இப்படி பண்றீங்களோ அப்படின்னு நான் பல டைம் திட்டி இருக்கேன். கேட்க மாட்டாங்க. வீட்டுல வயசானவங்க இருந்தாலே அப்படித்தானே, என்ன பண்றது மக்களே, நம்மளும் சமாளிச்சுதான் ஆகணும்.
ஸோ பூண்டு 20 பல், அப்புறம் வந்து 2 பச்சை மிளகாய். ஓகேங்களா? இப்போ நான் அதை போடுறேன். நான் ஏன் சின்ன கேஸ்ல பண்றேன்னா நல்லா வதங்கணும், நல்லா இதாங்க. பெரிய கேஸ் வந்து சரியா வராது, டக்கு டக்குன்னு இதாகி அது அடி பிடிக்குது. இன்னொன்று என்னன்னா வெந்தும் வேகாம சீக்கிரமா நம்ம வந்து சின்ன அந்த ஏமாற்றம் இருக்கும்ல, அதனால பெரிய கேஸ்ல வச்சா சரியா வராது எனக்கு. அதனால நான் சின்ன கேஸ்ல வச்சு சிம்மில் வச்சே நம்ம வதக்குவோம், அது ஒன்றும் பெரிய இது இல்லை. ஓகேங்களா? அடுத்தது அது நல்லா வேகணும்ல, வந்து கல் உப்பு. சரிங்களா? சரி, போட்டாச்சு. அடுத்தது மஞ்சப்பொடி. ஓகேவா? ஆல்ரெடி சாதம் உருளைக்கிழங்கு இதுல இருக்கு. அடுத்தது அதுவும் பண்ணுவேன், பாருங்க மக்களே. ஓகேங்களா? மஞ்சப்பொடி போட்டாச்சு. அடுத்தது மல்லித்தூள். ஓகேங்களா? மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் போடணும். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் பெருங்காயம் போடணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம தான் பூண்டு சேர்த்துருக்கோம்ல. ஸோ என்னன்னா பெருங்காயம் தேவையில்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சி இடிச்ச சாம்பார் பொடி. வீட்டில் சாம்பார் பொடி இருக்கு. ஸோ நாங்கள் சாம்பார் பொடி வந்து வீட்டு சாம்பார் பொடி தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஆச்சி இடிச்ச சாம்பார் பொடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமே அப்படின்ட்டு 2 ஸ்பூன் சும்மா ஆசைக்கு சாம்பிள் பேக்கெட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இப்போ அதை தான் போட்டேன். அது எங்கன்னா கும்பகோணம் போயிருந்தேன் இல்லைங்களா, திருநாகேஸ்வரம், அங்கே நான் வாங்கினது. சரி இருக்கட்டுமே, ஆல்ரெடி ஹோட்டல் சாம்பார் பொடி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், பரவாயில்ல ஓகேன்னா. ஆனா போத்தீஸ்ல நாச்சியா சாம்பார் பொடி மக்களே சூப்பரா இருக்கு. எல்லாத்த காட்டியும் எனக்கு என்னமோ அது பெட்டர்னு தோணுது. சரி இதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே. ட்ரை பண்ணி பார்க்கறதுல என்ன ஆயிட போகுது அப்படின்ட்டு இப்ப என்ன பண்ண போறேன், பெரிய சைஸ்ல புளி ஊற வச்சிருக்கேன். எலுமிச்சம்பழம் சைஸ்ல புளி ஊற வச்சிருக்கேன் மக்களே. இப்ப நான் அதை தான் ஊத்த போறேன். ஓகேங்களா? இன்னைக்கு இதுதான் சிம்பிளான சாம்பார் வச்சாச்சு. காய்கறி எதுவும் கட் பண்ணாம. என்ன ஒண்ணு, பூண்டு தான் கொஞ்சம் என்னதான் வீரத்துல இருந்தாலும் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா போச்சு. அது குட்டி குட்டியா வேற இருக்குல்ல, பெருசா இருந்தா தெரிஞ்சுக்காது, குட்டி குட்டியா இருக்கும். ரொம்ப சோம்பேறியா, சோப்பார சோம்பேறி மாதிரி, ஐயோ கையில உள்ள நகைலாம் போயிடுச்சே அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ எவ்வளோ தண்ணி வேணுமோ தேவையான அளவு தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் ஊற்றிடுவேன். இதுக்கு மேலே இது பண்ணா ஏற்கனவே வந்து தக்காளி இருக்கனால புளிப்பு ஏறிடும். ஸோ எனக்கு என்னமோ இது போதும்னு தோணுது. ஓகேங்களா? ஸோ கொஞ்சமா தண்ணியை ஊற்றிருக்கேன். ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றினா கூட போதும். வேணும்னா அப்புறம் கொதிக்க விட்டு நல்லா இது பண்ணி வேணும்னா அப்புறம் ஊற்றிக்கலாம். எல்லாமே ஆல்ரெடி பண்ணியாச்சு. ஸோ
தேவைன்னா இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்த இது உருளைக்கிழங்கு. இதான் வரேன் இருங்க. அங்க பாருங்க மக்களே, வெங்காய காரக்குழம்பு என்னமா கொதிக்குது. அங்க பாருங்க மக்களே, காரக்குழம்பு செம வாசனையா இருக்கு. ஏங்க வந்து காரக்குழம்பு சாப்பிட்டு பாருங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே மக்களே, அடுத்தது உருளைக்கிழங்கு செய்ய போறேன். அதோ வரேன் இருங்க.